ஹாய் ஹலோடா. ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன் ஷாட்டான்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரில. நான் போர் அடிக்கும் போதெல்லாம் இதை வந்துட்டு சும்மா ஒரு பட்டா போட்டுட்ருப்பேன். அது நீங்கள் க்யூரியஸாக உள்ளே இறங்கிடாதீங்கடா, சும்மா போட்டுட்ருப்பேன். ஓகே. ஸோ கமெண்டில் வந்து இந்த இது போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் போர் அடிக்கும் போது இது சும்மா போடுவேன். அப்படி தான் ஆல்ரெடி ஏதோ ஒரு எஃப்எஃப் போட்டு வச்சுருக்கேன். லவ் ஃபர்ஸ்ட் சைட்டு. இப்போ இது ஓகேடா. அப்புறம் வந்துட்டு இந்த மார்ச்சில் வந்துட்டு நான் அவ்வளோவா வீடியோஸ்லாம் போட முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரில. நான் டைம் கிடைச்சா போடுறேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போடுறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இடையில போடுறேன். அப்புறம் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்க. வந்துட்டு ஃபேன் ஃபிக்ஷன் ஆடிட்டு இருக்காம எக்ஸாம் பார்க்கணும். சரி, படிங்க பரமாஸ். அப்புறம் என் பர்த்டே அன்னைக்கு லைவ்லாம் வர சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா சண்டே வந்துடுவேன். அப்புறம் ஒரு போஸ்ட்டு போட்டு போயிடுறேன். ஏன்னா ஒன் ஷாட்லாம் என் பர்த்டே அன்றைக்கி வருமானே தெரிலடா. நீங்கள் அந்த போஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ கமெண்ட் வேணால் பண்ணி வைங்க, நான் அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை தரேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ தரலை, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாஃபியா டைப்பான ஸ்டோரி தான். ஸோ ஸ்டார்டிங் சீனில் அவங்க அண்ணன் சுகாவும் அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் ஜேகேவும் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. யோங்கி, நான் எப்பயும் சொல்கிறேன், அதை நான் பண்ணல யோங்கி. மச்சான் பங்காமல் உருட்டுறா மச்சான் இவன். சும்மா இருடா, பேசுகிறேன். எப்பறம் சும்மா இருக்குது? சிசிடி கேமராவில் பார்ப்பேனா, என் கண் கொண்டு பார்ப்பேனா. ஆனால் என்கிட்ட வந்து அது நான் இல்லைப்பா, அது நான் இல்லைன்னு சொல்லுவானா. என்ன வளர்றியா? என்ன மாற்றான் படம் பார்த்துட்டு வந்து வளர்றியா? உன் பக்கத்துலேயே ஒருத்தன் ஒட்டிக்கு நிற்பான், அவன் தான் இந்த காரியம் பண்ணது அப்படின்னா சொன்ன பிறகு ஓ அப்படியா நீங்கள் அப்படியான்னு சொல்லிட்டு நம்பிட்டு போவேனா? நான் அத்தா இந்த 2 கண் இல்லை கண்ணு, அதால் பார்த்தேன். இப்படி பண்ணதை நான் பார்த்தேன். எவ்வளோதான் ஒருட்டினாலும் என் மைண்டெல்லாம் மாற்ற முடியாது சொல்லலாம். நீ பண்ணதை நான் பார்த்தேன். வளர்றத அப்புறம் வந்துட்டு இந்த கண்ணை எடுத்து ஒன்று போட்டாலும் போட்டுருவேன். இருடா, நான் பேசுகிறேன்ல. பாத்தியா மச்சான், உனக்கே சிரிப்பு வரல? ஏமாலாம் வந்து போடுற மயிறு. நான் தானே காலை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வா வானே. அதான் என்கிட்ட போடுற அப்படி தூக்கி. இருறா. தா மூடு யோங்கே. நான் மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்லடா பாண்டா, நீனா கேட்டுட்ருக்க. பாண்டா இரு மச்சான், இருடா நான் பாதுகிறேன் இரு. ஸோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காரு. ஜெகே, அது நான் இல்லை ஜெகே, நான் எங்கே வேணாலும் போய் சொல்லுவேன். அதுனா நீங்கள் வேணா போய் சொல்லிவோ, எனக்கு தெரியாது. நான் பார்த்தது நீ தாண்டா மயிறு. என்ன மச்சான், உனக்கு என் மேலே ஏதாவது டவுட் இருக்கா? நான் போய் சொல்கிறேன் ஏதாவது. இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் என்னடா உட்கார வச்சு கேட்டுட்ருக்க? அடிச்சு அனுப்பிவிடு மச்சான், இல்லைன்னா சுட்டு போட்டு போயிட்டுருப்பேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. டே கண்ணு எதுக்காத மச்சான், எது எடுத்தாலும் எடுத்துருவான் மயிறு. என்ன ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது மச்சான், சும்மா ஒன்று ஒட்டுவான் வந்துட்டு. ஜெகே, நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஒத்தா இந்த நேரில் தானே உட்காந்துருக்க, தெரியுது நீ யாருன்னு. சரியான பையன்னு. சும்மாறா, கத்திட்டு இருக்காது மச்சான். இவனை அடிச்சு பத்து விடு. அவனை கூப்பிடு, பாடி அடிச்சில் கூப்பிடு. இங்கே வாடா. ஜானி, சொல்லுங்க தலை. இவனை இழுத்துட்டு இருறா ஜெகே இருறா. பாரு, மறுபடி விட்டிகிட்டு இருக்காத. இதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங்கு. என் மச்சான் கடுப்பாக இவனை சொல்கிறத காட்டி எழுந்திரிச்சு போயிரு. மச்சான் என்ன சுகா அசிங்கமாக வார்னிங்லாம் கொடுக்குற, போட்டு தள்ளுங்கிற. என்னடா அம்மா இரு நான் மச்சான் இருறா. டேய் ஒத்த இவன் ஏன்டா? மச்சான் ஜேகே ரொம்ப துள்ளாத என்ன கொஞ்சம் மூட்டிரு என்ன. ஐயோயோ மூட்டம்பா எப்பா. டேய் ஜிமினி இருறா மச்சான் ஜேகே ஒரு என்ன. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தியோ, இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைன்னா இந்த மாதிரிக்கு விட மாட்டேன். மச்சான் சொன்ன மாதிரி நான் போட்டு தள்ளிட்டு தான் பேசுவேன். இவன் சரிப்பட்டு வர மாட்டான் மச்சான். இன்னொரு வாட்டி சூத்தடி வாங்கிட்டு நிற்பில, அப்போ இருக்க மாட்டேன் மச்சான் நான். சர்ரா, என்ன தைரியத்தில் பேசுறியா அப்படி சொல்லுவான், அப்புறம் வந்துடுவான்னு. இல்லைடா ஓம்மா இவன் என்னடா அப்பிலேருந்து உருட்டிகிட்டே இருக்கான். இல்லை மச்சான், நான் கண்டிப்பாக வரமாட்டேன். பாரு, நீ பேசு. நீ அவ்வளோவா பேச முடியுமா பேசுடா அம்மா. ஸோ சுகா அப்படியே அவர் பக்கத்தில் போயிட்டு அவர் ஹெட்லேயே கண்ணு வச்சுட்டு, இதோ பாரு, என் மச்சான் சொன்னால் அது பொய்யா இருக்காது. ஏதோ உயிருக்கு பயப்படுறியேன்னு விடுறேன். இன்னொரு வாட்டி
எச்சத்தனமான வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்த சத்தியமோ போட்டு தான் பேசுவேன். நான் பண்ண மாட்டேன் யோகி. ஓ இப்போ நீ தான் பண்ணியா? என்ன மச்சான் என்ன சொல்கிறான் அவன்? சொன்னா இங்கேயே கிழிச்சிருவான். இதோ பார்க்குறேன் குடும்பம் குட்டிலாம் இருக்குன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கவேன். இல்லை யோகி நான் பண்ண மாட்டேன் யோகி. வண்டியில் மச்சான் பயப்படுறான். கிளம்பு, திரும்பி போக்காம கிளம்பு. அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிளம்புங்க பார்ப்போம் அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவனும் போயிடுறான். மச்சான் அவன் பச்சை நடிகிறான் மச்சான். அவன் தான் மச்சான் அது. சர்ரா ஜெயே விட்றா விட்டு தொலைடா போகிறான்டா. அந்த அவனை பற்றியே பேசிகிட்டு நீ செம்ம வெறியாது மச்சான். அவன் சொன்னா பார்த்தியா ஒன்று நான் இல்லைன்னு. அவன் தான் அது தெரியும் போது அவன் இல்லைன்னு சொல்லும் போது எவ்வளோ காண்டாது தெரியுமா? அவளெல்லாம் எரியுது அப்படியே பற்றின்னு. விட்றா விட மாட்டேன் சிவா. இதை பாரு மச்சான் அவுட்ஃபிட் செம்மையாக இருக்குது பிளாக் கலர்லப்பா. எங்கே வாங்கினேன்? டேய் முடியோட சூப்பராக இருக்குது மச்சான். கொஞ்சம் கொத்திட்டு நில்லுன்னு. ஏய் கொஞ்சம் மணிடா நீ ஏன்டா கோவப்படுற? க்யூட்டாக இருக்கு மச்சான். க்யூட்டாக இருக்கிறேன். ஏய்யா பாச்சி கடுப்பில் கத்திட்டுறேன். டே பாருகே கிழிச்சிருவேன். என்ன பாருங்க மச்சான் ஜிராசிக் பாருக்கா. என் பேர் ஜிம்மினுடா. என்னடா இவன் ஒருத்தான் எதுக்குடா அவன் கூட சண்டைக்கு போகிறா? யோயோ மச்சான் கிரேசி ஆகிட்டியா என்ன? இல்லை எனக்கு புரியல மச்சான். சத்தியமாக எதுக்கு ஒரு 2 பேருக்கும் சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரில மச்சான். செம்ம வெறியாது மச்சான். வெர்றா ஜெயே பெதையை குட்டி போட்ட போன மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன போது ஸோ ஜேகே அப்படியே அந்த கன்னை வச்சு ஃப்ளோர்லாம் ஷூட் பண்ணுறாரு. டே காலில் இல்லை பட்டுற போதுடா மச்சான். வேணாம் சொன்னா டே பாண்டா. அப்புறம் பசி பயப்படும் மச்சான் இதுலாம். ஏய் இந்த ஏன் நானே கடுப்பில் இருக்கேன். கொண்டாடியே கொஞ்சம் எழுப்பிட்டான். இப்படி அவனை ஷூட் பண்ணலாம். ஒரு கையில் ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே கன்னை வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு அழகான ஒயிட் சுடி ஒரு லாங் ஒயிட் ஏரிங்ஸ் போட்டு அப்படியே கையில் புக்ஸோட நிற்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூனை வருது ஒயிட் கலரில் அழகா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே எப்படி ஸ்மோக் பண்ணிட்டே உங்களை பார்க்குறாரு. ஜேரா இங்கே பாரு. என்ன பார்த்து ஓடுறியா நீ? நான் தான் உன்னை பார்த்து ஓடணும். திடீர்னு வந்து நிற்கிற பேய் மாதிரிக்கா. அச்சோ குத்தி ஜேரா உனக்கு நகத்தை வெட்டணும் பா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேகே ஸ்டில் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வாயில் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே எடுக்கிறாரு. ஸோ ஒரு கையிலேயே அந்த ஃபயர் பட்டுருது. ஸோ அப்படியே கீழே போட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹெட்டில் கை வச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஜேகே பார்க்கவே இல்லை. அப்படியே உங்கள் கேட்டை கொஞ்சிட்டே மேலே போயிடுறீங்க. என்ன மச்சான் இவ்வளோ நேரம் தையா தக்கான்னு குதிச்ச? என்னத்தை பார்க்குறான் மயிறு மச்சான்? டேய் பாண்டா என்ன மச்சான்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா உனக்கு? என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லையா மச்சான்? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உங்களை. ஸோ நீங்கள் மேலே போயிடுறீங்க. ஐயோ ஏஞ்சிலே போயிட்டாலே மச்சான் உன்கிட்ட தான் பேசுகிறேன். சொல்கிறா சுகா என்ன பிரச்சனை? ஏன் அப்படி நிற்கிறீங்க 2 பேரும்? என்ன பிரச்சனை? ஏன் 2 பேரும் நிற்கிறீங்களா? டே என்ன ஆச்சு உனக்கு மண்டியில் ஆகுது? உனக்கு தெரியாதுடா சுகா எனக்கு தெரியும். என்னடா? அதெல்லாம் இன்தக்க செய்யா பண்ணுற வேலை தான்டா. இன்தக்க செய்யாவா அப்படின்னா என்ன மச்சான்? டே சிமினே கொஞ்சம் இடகுடா அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச நேரத்தை எடுத்து போட்டுருவான் தெரியும்ல. அதான் அண்ணனை வச்சுட்டு நினச்சி சைட் அடிக்கிறியே மச்சான். உனக்கு எங்கேயோ ஆப்பிள் சைஸில் மச்சான் உனக்கு நீ சுத்த மட்டும் நிற்கலை ஆள் மேட்ரு அவுத்து விட்டுருவோம் பார்த்துக்க. நீ அவுத்து விட்டாலும் அவுத்துட்டுருவேன். சரி என்னடா பேசுறீங்க முன்னு 2 பேரும்? ஒன்றும் இல்லை மச்சான் அவனையே தெரியும்ல ஜிமின் ஒரு அதான் சொன்னேன். ஜிமின் ஒரு அப்போ ஜேகே ஒரு அவனுக்கு தெரியும்ல மச்சான்? தெரியும் மச்சான் 2மே சரியான சரி எனக்கு புரியல ஜிமினா ஏன் ஒரு மாதிரி வைக்கப்பட்டு நிற்கிறான்? எங்கே இந்த மீராண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜேகே மிரர் முன்னாடி போயிட்டு அப்படியே நெகத்தை கடிச்சிட்டு ஒரு மாதிரி மிரரை பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்த
அப்படின்னு சிரிக்கிறத பார்த்தா எப்படி இருந்துச்சு, கிளு 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 கிளுன்னு எவ்வளோ அடிச்சுல அடிச்சுல அட வைக்கிறா வைக்கிறா என் மூளைக்குள்ள ஏதோ பண்ணுறா. அடி எனக்கு எனக்கு என்று துடிக்கும் துடிக்குமான உனக்கு உனக்கு என்றது தனக்கு தனக்கு என்று தவிக்கு தவிக்கும் உள்ளம் நமக்கு நமக்கு என்று சொல்லுதே. டேய் ஜேகே பாண்டா மச்சான், ஐயோ சின்னுங்கிறானே. டேய் கண்டுபிடிச்சிட போகிறேன்டா அப்புறம் சொத்தை கழிச்சிருவான் மச்சான். மஷான் மஷான் மஷானா? ஏய் யுத்த ரொம்ப சீனுங்கிற, என்னாச்சு உனக்கு? டேய் ஜேகே என்ன ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? ஆமாம் மச்சான். யுத்தா கொலையாத, நார்மலாக பேசி. அச்சா அது நான் எப்படி மச்சான் உன்கிட்ட சொல்லுவேன்? என்னடா ஜிமினா இது? அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, இரு நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சொன்னான் எங்கேயே வெட்டுவான், வெளியே வா தமிழ்ச்சிட்டே பேசலாம். இருறா மச்சான், நான் போயிட்டு தமிழ்ச்சிட்டு வந்துடுறேன். ஏய் மச்சான், இவனை கூட்டு போடா. டேய் சி நான் ஐட்டம் மதியம் பண்ணுறான். டேய் கிழிச்சிருவான். ஓ மறந்துட்டேன். மச்சான் நான் போயிட்டு தம்மச்சிட்டு வந்துடுறான்ண்ணே. புரியல என்னமோ பண்ணுற நீ, பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ வெளியே வந்துட்டு ஜிமினும் ஜேகேவும் நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே ஜிமின் ஷேட்டில் விளாண்டுட்ருக்காரு. ஐயோ கடவுளே, என்னடா உனக்கு பிரச்சனை? அச்சா என்னை பார்த்தா தெரியுமா? பார்த்தியாடா பாண்டா நீ? சரி மச்சான், அதுக்கு எப்படி பார்த்தா தெரியுமா? அப்படியே லைட்டாக நின்று ஃபேஸை பார்த்தா உள்ள கோடிக்கணக்கான மின்னல் வந்துட்டு பாயுது. இந்த லவ்வர் பார்த்தா மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து தான் எல்லாம் பாயின்னு எனக்கு தெரில மச்சான். பார்க்கில் காதல், பீச்சில் காதல், வீட்டில் காதல், மேலே காதல், கீழே காதல், ஒத்தா உம்மால எல்லா இடத்துலையும் காதல். என்ன யா காதல் தான் என்னை ஏதோ பண்ணுது மச்சான். ஒரு மாதம் தான் இருக்கும் என்ன பார்த்து, ஒரு மாதம் இருக்குமா? உள்ள என்னமா பண்ணுறா? உள்ள பூந்து அடி நெஞ்சில் ஏதோ பண்ணுறா மச்சான் அவ. ஒரு மாதமா அதை எப்படிலாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் தெரியுமா மச்சான்? ஏய் தனி நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் க்யூட்டுங்கிற பேரில் மயிறு மாதிரி ஒன்று பண்ணுவா, அது எனக்கு பிடிக்கும் மச்சான். நீனே சொல்ல, உனக்குன்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அது அச்சு பிசுறாமல் அப்படியே இருக்கா மச்சான். அச்சு பிசுறாமல் என்ன அப்படி பார்த்து அந்த பிள்ளைகிட்ட பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டு அழகா அப்படி இருக்கணும். லைட் கலர் மச்சான், லைட் கலர் தானே முடியும் அந்த மாதிரி. அது ஒன்று ட்ரெஸ்ஸுக்கலாமாடா இருறா மச்சான். அப்புறம் முடி கட்டிட்டு அழகா இப்படி சடை பண்ணியிருக்கணும். சில இதாக அறையுமே அப்படியே தொங்கப்பட்டு கருவோம் முடியாது. அப்புறம் மேக்கப் எதுவுமே போடாமல் அந்த ஐலைனர் கண்ணை பார்த்தாலே இப்படி இடுகுமேக்கா அந்த மாதிரி, அது மட்டும் போட்டுருக்கணும் சர்ரா. அப்புறம் ஃபுல் நேச்சுரல் பியூட்டி, அப்படியே ஃபேஸே பல்லன்னு இருக்கணும். ஆனால் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓஹோ, இது எல்லாம் அவள்கிட்ட மட்டும் தான் மச்சான் பார்க்குறேன். மொத்தத்தில் நீ மனசை பார்க்கல, அது பார்க்காம எப்பட்றா? மனசில் என்ன பார்த்த? திமிரு ரொம்ப பிடிக்கும் மச்சான். திமிரு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ஒன்று பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டா மறுபடி அந்த விஷயத்த பண்ணால் ஒன்று பண்ணுவா பாரு. எனக்கு பிடிக்கலங்கிறல்ல, அப்புறம் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு தில்லா கேட்கும் மச்சான். அது தில்லா கேட்குமா? சரி அப்புறம் இன்னசென்ட்லேயே கவுத்துருவா மச்சான். அவள் இன்னசென்ட்ல அப்படின்னு நீ பார்த்த சுகா இப்படின்னு தான் திட்டுவான். என்னாடி சும்மா அப்படி ஆட்டிகிட்டு இருக்க அப்படி தான் கேட்பான். அவள் ஓவரா பண்ணா, எனக்கே தெரியும் ஓவரா பண்ணுறாளே அப்படி மாதிரி. அப்படி சொன்னோடனே அழுதுருவான் மச்சான். இல்லைண்ணா நான் பண்ணல அப்படின்னு அழுதுருவோம். எந்த பொண்ணு வாயில இருந்தாலும் இப்படி வருமா? நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் சீனிங்க பார்த்தியா, வெறும் ஆகும் அவங்களுக்கு. ஓ வேற என்ன தான் நீ பார்த்த?
மெயினாக சொல்லணுன்னா என் அம்மா சொல்லணும், ஒரு பிள்ளைய பார்த்தா தோணுன்ட்டா, அவள் செட் ஆவாளா மாட்டாளா தவிர இவள் நம்ம லைஃப்பை எப்படி வச்சுப்பான்னு அது நான் நிறைய பாக்குறேன் மச்சான். நான் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்த செகண்டில் பண்ணிடுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அது எப்படி நான் போயிட்டு சொல்லவே மாட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அடுத்த செகண்ட் அதே மாதிரி வந்து நிற்பா. என்ன மேக்னெட்டிக் ஃபோர்ஸோ எனக்கு தெரில மச்சான். என்ன ஃபோர்ஸு அது சொல்லுவோம்ல, அதை போல் அதை படத்தில் அந்த மாதிரி தான். ஓஹோ சரி சரி மச்சான், நீ நடத்து நீ எவ்வளோ வேணால் நடத்து, நான் நின்று பார்க்குறேன். ஐயோ மச்சான், எனக்கு வெக்கமாக இருக்குதுடா. ஐயோ இவனுக்கு வேற வெக்கையா வருதுங்கிறானே. ஸோ ஜேகே அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அம்மா சீக்கிரம் வாடா. எதுக்கு மச்சான்? ஏய் ஷுவா அதுக்கும் மெயினாக கூப்பிட்ருக்கான், சீக்கிரம் வந்துரு. ஓகேடா வரேன்டா அத்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து டவலோடு நிற்கிறீங்க மிரர் முன்னாடி. இந்த முடியை துவட்டுற காட்டியும் என் பாதி ஐஸ் போயிடும். பேசாமல் ஷார்ட்டாக கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம், இது நல்லா தான் இருக்கு. ஷார்ட்டாக கட் பண்ணுறங்க பேரில் உன் முடியை நீனே வேஸ்ட் ஆக்கிறத. அப்புறம் நீ ஒன்று நோட் பண்ணியா? அவர் என்ன நம்மளே பார்க்குறாரு. ஒரு மாதமாக நானும் பார்க்குறேன். நான் பார்க்கும் முதல்ல கரெக்டாக என்னை பார்த்து ஈன்னு இழுக்கிறாரு. அண்ணன் பார்த்தா என்னாரு தான் அண்ணன் சும்மாவே வந்து கேட்குது, அப்படியே லவ் பண்ணல என்னன்னு. நான் லவ் பண்ணுற சொன்னாலும் இல்லை அவர் என்ன லவ் பண்ணுற சொன்னாலும் அடி வாங்க போகிறது இன்னமும் அவர் தான். இது நல்லதுக்கு இல்லை. ஆனால் அவர் சிரிக்கும் போது க்யூட்டாக இருக்காரு, அது அழகாக இருக்கு. இப்படி போய் அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் உன்னை வெளுத்து வாங்கும். என்ன இதெல்லாம் தப்பு, வேண்டாம் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. ஒருவேளை உன்னை லவ் பண்ணுறாரோ? இருக்குமா இல்லை இருக்காதா? இருக்காதா? இருக்காது. லவ்லாம் கிடையாது. ஒருவேளை லவ்வாக இருந்தா எப்படியும் நம்ம லவ் பண்ணது போகிறது கிடையாது. லவ் பண்ணாலும் அண்ணன் சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. சும்மா நீனே ஏதாவது ஆசையை வளர்த்துட்டு இருக்காத. ஐ மீன் நீ லவ் பண்ண மாட்ட, அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காத. நீ அண்ணன்கிட்ட நான் எவ்வளோ பெரிய நல்ல பிள்ளை தெரியுமா அப்படிங்கிற மாதிரிக்கு பேர் எடுத்து காட்டணும். பரவாயில்ல, நம்ம பின்னாடி ஒருத்தர் சுற்றினாலும் அழகாக இருக்காரு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறீங்க. ஸோ ஃபஸி அப்படியே உங்கள் ரூமுக்கு வரா. ஸோ நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. நான் அர்ஜென்ட்டாக அண்ணக்கிட்ட பேசணும். அண்ணக்கிட்ட பேசணுமா? அப்போ அண்ணக்கிட்ட போய் பேசுங்க. எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? உன் அண்ணன் மறந்துருச்சு பார்த்தியா? என்ன மறந்துருச்சு அண்ணன்? நீனும் மறந்துட்டேன், அவ்வளோதானே? ஆமாம், எனக்கு யாராவது இருந்தால் தானே, யாரும் இல்லாத பிள்ளை தானே நான், அதான் எல்லோரும் மறந்துட்டீங்க. அச்சோ என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு ஃபசிமாக்கு? அவர் என்ன நாளைக்கு என்ன சொல்லுங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டே. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்கல. என் கூட சண்டையை போட்டு சுற்றுறாரா? அண்ணன் இதெல்லாம் மறக்காது. நாளைக்கு பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கோன்னு. இல்லை அது மறந்துருக்கும். நான் அண்ணன்கிட்ட சொல்லணும், நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு. நாளைக்கு இன்னும் ஆகலை, உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், நம்புங்கம்மா. ஒரு வேலை இல்லைன்னா? அச்சோ, அந்த பயத்தில் தான் ஓடி இருந்தீங்களோ? அதெல்லாம் இல்லையே. சரி அதெல்லாம் இல்லை உண்மையிலையும். ஓ சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு அண்ணன் நீங்கள் மிரள்ற மாதிரிக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போது மட்டும் பாருங்கள். பண்ணலைன்னா நான் அண்ணன்ட்ட பேசவே மாட்டேன், எப்பவும் பேச மாட்டேன். அச்சோ பண்ணும், அண்ணன் பண்ணுறது மட்டும் நீங்கள் பாருங்களேன், பார்ப்போம். ஏதோ நீ சொல்றீ, நான் ஓகே சொல்கிறேன், அவருக்காண்டிலாம் இல்லை. சரி போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அழகா டொக்கு மாதிரிக்கு வாங்க. சிப்போ போடி.
என்கிட்ட ஐடியா கேட்குறது, அப்புறம் என்னையும் போடி வாடின்னு சொல்கிறது. போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சுகா, ஜிம்மின், ஜேகேலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு, மச்சான் கொஞ்சம் என்னடா மின்னே, நாளைக்கு அசிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணடா. அது சரி, வாழ்த்துக்கள். என்ன மச்சான், ஃபஸ்ட் ஆனிவர்சரி தானே இது? ஆமாடா. ஐயோ வைக்க போலாம் படுறானே மச்சான். அப்படி போய் சொல்லி வெடி. ஜேகே சொருவிடுவான். நீ சொருவினாலும் பரவாயில்ல, உருவினாலும் பரவாயில்ல, சும்மா என்கிட்ட வந்து வலிச்சிட்டு கேள்றா. அதான் அவள் மிரள்ற மாதிரி இல்லை, டான்ஸு ப்ரோக்ராம்லாம் போட்டு மறுபடி ப்ரப்போஸ் பண்ணும். இப்படியே வருஷம் ஃபுல்லாக பண்ணுவேன் என்ன? ஆமாம், வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை உனக்கு, வேற ஒன்றும் இல்லை, அதான் இருக்கு. அதான் இன்னைக்கு சண்டே வேற போட்டேன் என் டொகிட்ட. அதுக்கு அதான் நாளைக்கு நல்லா அவளை தக்கன்னு ரெடி பண்ணி அப்படியே புது பொண்ணு மாதிரிங்க. எனக்கு புரிஞ்சிருச்சுடா மச்சான், சொல்கிறத கேட்டா. இல்லை அது என்ன மெசேஜ்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மச்சான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அம்மா என்ன இப்போ என்ன நான் தான் என்னங்கிற 2 பேர் உள்ள, நீ என் இடையில வந்து படுகிற. நான் எங்கே இடையில படுத்தேன்? நீ தான் என்னை இடையில இருக்கிற. ஜெயே மூட்டு இரு ஜெயே நீனு. கல்ல வெறுப்பேத்தினிட வச்சு சர்றா வர்றா. இப்போ என்னடா அது? கம்னு இரு ஜெய், சொல்கிறா. இப்போ என்னடா சுகாது? அதான் நல்ல ப்ளேஸாக சொல்லுங்கடா. நான் இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன், நீ நைட்டுக்குள்ளே வேலைய முடியும். மொத்தம் அவனுலாம் அறிவு இருக்கா மச்சான். கொஞ்சம் முன்னாடி சும்மா தானடா வெட்டியாக உட்காந்துருந்த, இங்கே வெட்டியாக உட்காந்துட்டியா மச்சான்? அது டீல் பேசிகிட்டு இருந்தேன். மச்சான் வாயில் நல்லா வருது, இந்த பாட்டிலை உடச்சி வாயில் சொல்லிடுவோம் பார்த்து போய் சொன்னீன்னா. அப்போ சொன்னா என்னடா உனக்கு? இப்போ வந்து சொல்லுவானா இந்த செகண்டே முடியணுமா? இல்லை என்ன பார்த்தா எப்படி லூசு பூமாய் தெரியுதா? முடிச்சிடலாம் மச்சான், எல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா டக்குன்னு பண்ணிடுவான்டா. எல்லாம் பிளானோட தான்டா இருக்க. என்ன பிளானோட தான் இருக்க நீ? ஆமாம் மச்சான், இந்த பிளானை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா டீட்டெயில்டாக அழகாக போட்டுருக்கலாமேடா. இன்னும் அழகாக போட்டுக்கலாமே, ஏன் போடல? தோணல. தோணல, இப்போ தோணுது. ரைட்ரா, ரைட்டு. என்ன பண்ணுடா, நீ என்ன ஒன்றா பண்ணு. நான் தலையாட்டுறேன் இப்படி உட்காந்து. இப்படி தலையாட்டுறேன் மச்சான், இதெல்லாம் பண்ணிட்டுரு, அது எனக்கு காண்டாகுது. இல்லை மச்சான், எப்படி ஆட்டுறேன்? இந்த பாரு, இதை அப்படி தலையாட்டுறேன். யாரும் மச்சான் அப்படியே ஒன்று அடிக்க முடியல மச்சான். நான் போயிட்டு அடிக்க முடியல. இல்லை அடிச்சு தான் பாரு சுகா, இல்லை அடிக்கிற அளவுக்கு வந்தான். சரி அவ்வளோதான் மச்சான். நம்மளுக்கு உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் என் பேர் சொல்லும். இப்போ என்ன மோட்டிவேஷன் சாங்லாம் பாடிட்டு மச்சான். அப்புறம் உனக்கு ஆள் இருக்கு, நீ பண்ணுற. எங்களுக்கு யாரு மச்சான் இருக்கா? ஜிமினா வரேன் நடிகாது என்ன? எல்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டியா மச்சான்? அதானே வச்சுட்டு ஒன்னால சும்மா இருக்க முடியாது. நம்ம மச்சான் சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ சொல்லு மச்சான். ஜெகி மச்சான் சொல்லு மச்சான். சரி மச்சான் இருறா. ஜிமினா சொல்லு மச்சான். நம்ம மச்சான் இல்லை, நம்ம சுகா மச்சான் இல்லை, சொல்லு மச்சான். சுகா உனக்கு தெரியுமா? அவன் ஜேகே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஜேகே வந்து ஜிமின் வாயை பற்றிட்டு, மச்சான் குடி போதையில் ஒல்லிக்கிட்டு இருக்கிறான் மயிரே, நீ போய் குடி. என்ன நான் போய் விட்டு வந்துடுறேன் மச்சானம். என்னடா வளர்றான், எடுத்துடுறா கேட்போம். இல்லை மச்சான் குடி போதில்லை மயிறு, என்ன வேணா வந்துடுறோம். கொஞ்சம் மூடித்தோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியை எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபஸி அப்படியே அழகா ஏஞ்சல் மதிக்கு கிளம்பியிருக்கா. நான் தான் சொன்னேன்ல அண்ணன் பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுன்னு. இப்போ ஓகேவா? சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ணனை போலேயே தங்கச்சி, அவ்வளோ அழகு. எல்லாம் ஒன்னால தான்மா எல்லாம். என்னால் இல்லை ஃபஸி, எல்லாம் உன் எண்ணத்துக்கு தான் எல்லாம் அழகாக நடக்குது. அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ? சரி நீ இன்னும் ரெடி ஆகலையா? சரி நான் ரெடி ஆகுறேன். அச்சோ ஆல்ரெடி லேட் ஆச்சு. அவர் கரெக்டாக எனக்கு 12 மணிக்கு ப்ரப்போஸ் பண்ணார். பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்ல, எனக்கும் ஷோகாவுக்கும் ரொம்ப முக்கியம். நீ சீக்கிரம் வா. மணி இப்போ 9 ஆகுது. அதுக்குள்ளாட்டி அங்கே போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல. நாங்கள்லாம் கிளம்புறோம், நீ சீக்கிரம் ரெடி ஆகுன்னா. விட்டு போகிறீங்களா? யார் சொன்னா?
நீ ரெடி ஆகிட்டு காரில் வந்துடு. நான் கார் அனுப்பி வைக்கிறேன். விட்டு போகிறீங்களா? கார் அனுப்பி வைக்கிறேம்மா. என் தங்கம் ஒன்று விட்டு இப்படி எப்படி போவேன் நான்? ஃபசிமா இப்படி விட்டு போவேன். சரி போங்க. நானும் போயிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வரேன். ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு சுகா செம்மையாக ரெடியாக இருக்காரு. ஸோ ஜேகேலாம் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்க. ஸோ சுகா பிளாக் கலர் கோட் போட்டு அப்படியே அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி பேஸ்லெட் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேவும் செம்ம மாதம் ரெடியாக இருக்காங்க. ஸோ சுகா வந்துட்டு மச்சான் எப்படி மச்சான்? ஏய் மச்சான் கல்லகலாக இருக்க. இரு ஜேகே நீ வச்சு இல்லை ப்ளூ கலர் லென்ஸு அந்த மாதிரி வச்சு விடானுது. அவ்வளோதானே இதை வச்சுருவோம். எடுத்துட்டு வா. ஏய் ஜானே அந்த ப்ளூ கலர் லென்ஸ் எடுத்துகிட்டு வா. இந்த வரேன் தரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் லென்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதை எடுத்து சுகாவுக்கு வச்சு வர்றாரு. மச்சான் எனக்கு லென்ஸ்லாம் பயம் மச்சான் வேணாம். ஏய் இது போய் பயப்படுறியடா. ஒன்றும் இல்லை நீ கண்ணை உருட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு வச்சு விட்டு எப்படி மச்சான் நல்லா இருக்கா? மச்சான் அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்க மச்சான். கண்ணு உருட்டுதா மயிறு. இன்னைக்கு ஒன்று கேட்டதான். அப்புறம் மச்சான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. என்னடா? இருறா கண்ணை துடைச்சிக்கிறேன். ஏய் சொல்லு மச்சான். ரொம்ப பங்கமான டீல்லாம் வந்துருக்கு. எல்லா காரையும் அனுப்புகிறோம். ஏன் மச்சான் ஏன் எல்லா காரையும் அனுப்புகிற? டேய் இடையில 2-3 பெட்டி காணாம போகுது மச்சான். பெட்டி தானே போயிட்டு போகுது மச்சான். சரகோட காணாம போகுதுடா. அதான் எனக்கு சேஃப்டிக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டேன். முன்னாடி சொன்ன நான் கிளம்பிருப்பேன்ல. இது நான் கிளம்புறேன். ஜெயே முக்கியமான ஃபங்க்ஷனு அதுவும் எனக்கு கிளம்புறேங்கிற கிழிச்சு விட்ரும் உனக்கு. இல்லைடா அது நீ இரு மச்சான் நீ இரு சரியா? ஓகே தானே? சேஃப் தானே? நான் எல்லா காரையும் அனுப்பி வச்சிட்டேன். இருக்கிற எல்லாமே அனுப்பி வச்சிட்டேன். பார்த்துமாயா சேஃபாக பார்த்துமா. எந்த அடிக்கிறான் நானும் பாக்குறேன். மச்சான் இனி உனக்கு ஃபங்க்ஷனு இப்படி சும்மா வந்துட்டு கத்திட்டு இருக்காத. போய் முது மாப்பிள்ளையாட்டும் போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அழகாக ஒரு ரெட் கலர் சாரீ அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ குட்டியாக ஸ்லீவ் வச்சு ஒரு ப்ளவுஸ் அதுவும் ரெட் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ளவுஸ் அண்டு ஸ்கெட் மட்டும் போட்டு வந்து மிரர் முன்னாடி நின்று பார்க்குறீங்க. உங்கள் மேக்கப்புக்கும் அதுக்கும் அது செமையாக இருக்குது. மேக்கப் போடலாமா? இல்லை லிப்புக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டு பார்க்குறீங்க மிரரில். ஹை அவ்வளோ அழகாக இருக்கு. சும்மா போட்டதுக்கே அழகாக இருக்குது. அச்சோ பின்னாடி ஊப் மாட்டல. ஐயோயோ மறந்து போயிட்ட பார்த்தியா? பின்னாடி உனக்கு ஊப் மாட்ட வராதே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க பின்னாடி ஊப் மாட்ட வரவே மாட்டுது. ஸோ அப்படியே அந்த சைடு ஒயன் வந்துட்டாளா? ஒயன் இன்னும் ஒயன் வரலையா? எங்கே போயிட்டா? ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வரேன்னு சொன்னான். ஐயோ அவளை கால் பண்ணலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு பசி இந்த பக்கம் வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே அந்த டோரில் சாஞ்சிட்டு பார்க்குறாரு. பசி என்ன மிரட்டலாக இருக்கீங்க மேடம்? என் தங்கச்சி அழகாக இருக்கே இன்னைக்கு. ஜேகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அழகாக இருக்குண்ணா உன் தங்கச்சி. என் தங்கச்சிக்கு என்ன? அந்த பையன் தான் அழுக்கு முஞ்சி பையன். நீ ஏஞ்சலுமா? நீ ஏஞ்சலு. அவன் இருக்கானே டிவியில் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே நீனே. சரி போங்கண்ணா அப்படிலாம் வர சொல்லாதீங்க. சொல்லம்மா வாழ நான் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஃபசி டென்ஷனாகவே நிற்கிற பார்த்துட்டு யார் நீ டென்ஷனாக அப்படி கால் பண்ணிட்டுரு? இல்லைண்ணா டிரைவர் என்னாக்கு தான். டிரைவரா? ஒரு காரும் இல்லை, முக்கியமான ஒரு ஒர்க்கு, அதான் நான் சுகாலாம் அனுப்பி வச்சிட்டோம். ஒரு கார் கூட இல்லையா? ஒன்றோட கிடையாது. ஏண்ணா? என்னாடி என்னாச்சே? அண்ணா ஒயனை பிக்கப் பண்ணாமலே வந்துட்டோம். ஒயனை பிக்கப் இல்லையா? தனியாக விட்டு வருது அவளை. பொம்பளை பிள்ளை தானே அது. அவள் தான் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வரேன்னா, ஆனால் லேட் ஆகுது. அவளை கூப்பிட்டே வரல. அண்ணா நீ போய் கூப்பிட்டு வந்தன. முன்னாடியே சொல்லக்கூடாதாடி. சரி இரு அப்படி சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு ஜேகே வர்றாரு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஊருக்கு மாட்டே முடியல அப்படியே நிற்கிறீங்க. மச்சோ இதை எப்படி தான் மாட்டுறதான்? இப்படி திரும்பி பார்ப்போம். ஐயோ மாட்டவும் முடியல, கழுத்து திரும்ப மாட்டுது. நல்லா ப்ரீத் பண்ணிட்டு மாட்டு. முடியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவளை போய் கூப்பிடணுமா? அவளை ஆற மாட்டாளோ?
வசிட்ட கால் பண்ணி சொல்லுவோமா? இல்லை வேணாம், போவோம், கூப்பிட்டு வர சொன்னான்னு சொல்லுவோம், வருவா. ஏய் இத்தாவளை பார்த்தோடனே நின்றாத, ஓட்டு சீக்கிரம் கிளம்பு. என்ன ஆமாம் கூப்பிட்ற, கண்ணை மூட்டே கூப்பிட்ற, ஏம்மா மாமா உன்னை கூப்பிட்றாங்கன்னு வந்துடுவா. அப்படியே பைக்கில் வச்சுட்டு கிளம்புற. ஓகேவா? ஓகே, தாண்டி ஒன்றும் பண்ண விடாது, அந்த பிள்ளைய பார்த்துறாத இன்றைக்கி வேறு அழகாக வரும், அப்புறம் உன்னால் கண்ணை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. கண்டிப்பாக ரூமில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்கிட்ட வராரு. திறந்துரு, திறக்கலாமா வேணாமா? திறக்கலாம், ஃபேஸை பார்த்துறாத, கண்ணை முட்டே போ, கண்ணை முட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு கண்ணை முட்டே வந்து நிற்கிறாரு. ஸோ நீனும் ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. கூட்டு வர சொன்னாங்க வண்டியில், டிரைவர்லாம் இல்லை, அதான் என்ன கூட்டு வர சொன்னாங்க, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ ஜேகே அப்படியே கண்ணை திறந்துட்டு பார்க்குறாரு உங்களை. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க ஊக்கு மாட்ட முடியாமல். ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. பார்க்காதுன்னு சொன்னேன்லடா, பார்த்துட்டியா, இனி இங்கேருந்து போன மாதிரி தான். ஸோ அப்படியே கிட்ட வராரு, கிட்ட வந்து நின்ட்டு அப்படியே உங்கள் ஊக்கு மாட்டி விடுறாரு. ஸோ அந்த ஊக்கம் அப்படியே மாட்டிருச்சு. ஸோ ஜேகே அப்படியே உங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்படியே ரொம்ப ப்ரீத் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணுறது, கை வைக்கலாமா வேணாமா? வைக்கலாம். ஸோ அப்படியே நிற்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் ப்ளவுஸ் மாட்டி விட்ருப்பான். அப்படியே நெக்கு கிட்டே வரலான்னு வந்துருப்பான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக திரும்புறீங்க. திரும்பி அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. நான் வேணுங்கெல்லாம் போடலடி, ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் போட்டேன், சும்மா பார்க்காதடி இப்படி, என்னடி கிட்ட வர, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஜேகே வாலில் பின் பண்ணிடுறீங்க. வேணாண்டி அண்ணன், அப்புறம் வேணாண்டி. ஸோ அப்படியே நீங்கள் கிட்ட போகிறீங்க கண்ணை மூடிட்டு. வாடி செடியலாம், வாடி, விடுங்க விடுங்க, நடி, வாடி வாடியா, ஒரு நிமிஷம் கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணை திறக்கிறாரு. ஓ கொல்லவும் மயிரா, ஒத்தனை விட ரியல் நினச்சி சந்தோஷப்பட்டேடா. ஸோ டக்குன்னு நீங்கள் உங்கள் சாரீ எடுத்து உங்கள் செஸ்ட்டை மறைச்சிக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு உள்ள இருந்தீங்க, வேலையை போங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னை தான் கூட்டு வர சொன்னான். நான் என்னமோ உள்ள நீ சாரீ கட்டி ரெடியாக உள்ள உட்காந்துருப்பேன்னு நினச்சா, நீ ப்ளவுஸ் மாட்டிகிட்டு இருப்ப, எப்படி தெரியும்? சரி சீக்கிரம் கீழே வா, போகணும், டைம் ஆச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. கத்தாத, எரிச்ச, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வராரு. ஐயோ அதை பார்த்தாலே இது ஏதோ பண்ணுது. ஸோ அப்படி நீங்களும் சாரீ கட்டிட்டு வரீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த சாரியில் நீங்கள். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு உங்களை. என்னது இது? பார்த்தா தெரில, பைக் ஏறி உட்காரு. கார் கொண்டு வரலையா? இங்கே பாரு, இந்த மாதிரி நச்சு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே விட்டு போயிடுவேன் எப்படியும் வாண்டு, புரியுதா? கார் இப்போ வேலையாக இருக்குது, பைக்கில் வந்தேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அறியா மாட்டியா? வேறு அப்போ மூடிட்டு ஏறி உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் போகிறாரு. அடிக்கடி மிரரில் உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ நீங்களே நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக முடியுது. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஜேகே ஜிமினோ சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. ஜா ஜிமினா ஜிமினூஞ்சா
என்னடா மயிறு உனக்கு சரக்கு வச்சா வேலையில் அந்த பிள்ளைய பற்றிட்டு வளம்ப வேண்டியது என்ன இன்னைக்கு என்ன பண்ண அந்த பிள்ளை ஏ மச்சான் நோட் பண்ணலையா மச்சான் நீ தான்டா சொன்ன என்னடா சொன்ன அப்போ ஏதாவது பார்த்து மயிர் மாதிரி நான் வளரிருப்பேன் அந்த மயிரை பிடிக்கிட்டு ஆடிட்டு இருப்பான் என்னடா சொன்னேன் சொல்லித்தோடா மயிறு இல்லை மச்சான் இந்த பிள்ளை என்னையோ பார்த்து சைட் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன் உண்மை தானே ஆமாம் மச்சான் நான் பார்க்குற நேரம்னா அந்த பிள்ளை ஒன்றாடா பார்த்துட்டு இருந்துச்சு ஏய் ஜெயே மாமே பண்ணதான் பார்த்துச்சு உண்மையா மச்சான் உண்மையா பார்த்தாடா சத்தியமாக பார்த்து மச்சான் அப்போ இப்போ லவ்வா மச்சான் டேய் பார்க்குறதெல்லாம் லவ்னா உள்ள நீமா நல்லா இருக்கீன்னு சைட்டு இவ்வளோதான் அடிச்சிடலாம் அதுக்குன்னு லவ் மயிரில் போய் நொட்டுவியா அப்போ எதுதான் வச்சான் லவ்வுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குமாமே அவள் இன்னையோட உன்னை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டானா அது பேர் லவ்வே கிடையாது. பார்க்குறப்பெல்லாம் உன்னை பார்த்து பார்த்து ரசிக்கிறா, சிரிக்கிறா, சினுங்கிறா அப்படின்னா இந்த பேர் தான் மாமே லவ்வு. இப்போ இனிமேல் பார்க்குறப்பெல்லாம் பார்த்து சினுங்கி ரசித்தா என்ன பண்ணுவேன்? நான் ஒத்துக்குவேன்ப்பா இந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணுதுன்னு. அடுத்து என்ன அந்த பிள்ளையும் உன்னையும் அப்படி சேர்க்குறதுன்னு ஐடியா போடுவேன் மச்சான். அப்போ நாளைக்கு போனால் அந்த பிள்ளை நான் அப்படி பார்க்குமா மச்சான்? அது தெரில மாமே. அந்த பிள்ளை அப்படி பார்க்குதான் பார்ப்போம். ஒரு வாரம் ரூட்டை போடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போடுறேன்டா அத்தா போடுறேன். அவளை பிக்கப் பண்ணி நான் அவளை கல்யாணம் பண்ணல. என் பேர் ஜியான் குக் இல்லை மச்சான். இப்போ என்னன்னு மாற்றிக்கிற நீ சொல்லு மச்சான். ஒன்று பார்த்துக்கிறியா மச்சான்? என் பேரை அப்படி மாற்றுறதுல உனக்கு இந்தா சந்தோஷம். மாற்றியா மாட்டியா அது மட்டும் தான் கொஸ்டின். சரிராமா மாற்றிக்கிறேன்டா. இது சரியான போட்டி. பார்ப்போம் அந்த பிள்ளையை நீ கரெக்ட் பண்ணலை உன் பேர் என்று அழைக்கப்படுவார். சரிரா பார்ப்போம்டா நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா அந்த பிள்ளைய. சரி இவ்வளோ இதெல்லாம் பேசுறியே நீ அந்த பிள்ளைய வருங்காலத்தில் லவ்வே பண்ணிட்டாலுமே அந்த பிள்ளை ஒன்று இப்போ லவ் பண்ணிட்டாலுமே அவன் அண்ணன் என்னமோ ஒன்றை தான் வெட்டுவான் தெரியும்ல. யாரு சுகா என்ன வெட்டுவான். அது தங்கச்சி ஏன்னா கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். என்னை வெட்டலாம் மாட்டான். அவன் ஏன் மச்சான்டா அவ்வளோ வருஷமாக இருந்திருக்கேன் எனக்கு தெரியாது. மச்சான் மச்சான் சொல்லிட்டு தான் வச்சுல மச்சான் ஆகிட்டிய மச்சான். ஆக்கி காட்டுறேன்டா பாடுறா. என் குழந்தைங்கள்லாம் சுகா போய் மாமா மாமான்னு கூப்பிடும். போகிற போக்க பார்த்தா நானே உன்னை மாமான்னு கூப்பிடணுன்னு இருக்கேன் மாமே. ஏன்னா எனக்கு எவ்வளோ புனிதமான ஐடியாலாம் கொடுக்குறடி ஜிபினா மச்சான். ஆமாடா உனக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். தங்கச்சியை கொடுத்துருக்கீல நிலான்னு அதான் என்னென்னமோ பண்ண வேண்டியது. ஆமாம் சரி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. மச்சான் சுகா சுகா அசி அசி ஜேகேண்ணா சுகா எங்க? அண்ணா மேலே குளிச்சிட்ருக்காரு. அழுக்கு மூஞ்சி பையன் இப்போ தான் குளிக்கிறானா? டைம் என்ன ஆகுது சீக்கிரம் வர சொல்லுமா. இருங்க நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோபாவில் வந்து ஜேகே உட்கார்றாரு. அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு. உங்கள் டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு க்ரீன் கலர் சாரீ எடுத்து கட்டிட்டு அப்படியே உங்கள் ஃபுல் ஹிப்பு ரிவேல் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு அந்த மிரர் வழியா. இந்த சாரீ மட்டும்தான் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன ஃபுல் ஹிப்பு அப்படி ரிவேல் ஆகுது. இந்த ஹீரோயினிலாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. சரி பின் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பின் குத்துறீங்க. ஐயோ கொஞ்சோட குத்திருக்கும். ஸோ ஜேகே அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ இது மனுஷனை இப்படி மூடாகிறா. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பாடி இது
நடி இடுப்பு என் கையெல்லாம் துடியுதே. ஸோ ஜேகே பார்க்குறது நீங்கள் பார்த்துறீங்க, அவர் ஒரு மாதிரி பார்க்குறாருங்கிற வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிடுறீங்க. இவர் என்ன இப்படி பார்க்குறாரு, ஆனால் அவரை பார்க்குறது நல்லா இருக்கு. ஏன் நிஷி, இவர் பார்த்தா மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி, இன்னும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே உங்கள் ஹிப் தெரிகிற மாதிரி உங்கள் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே எப்படி ஒரு ஹெட்லாம் ரொட்டேட் பண்ணுறாரு. ஸோ அவரால் முடியல. ஸோ உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டே நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஸோ ஜேகேயும் பார்த்துடுறாரு. ஐயோ பார்த்துட்டாலே, ஆமாம் வேணாமா, ஐயோ கண்ணு எடுக்க முடியலடா ஜேகே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் ஹிப்பை காட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே அவர் லிப்ஸை பைட் பண்ணுறாரு. என்ன இப்படி பார்க்குறீங்க? என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். என்னடி இடுப்பு இது, காட்டி காட்டி மயக்காதடி, ரொம்ப ஏக்கமாக இருக்குடி. என்ன? ஐயோ நீ வேணும்டி, நீ வேணும், இந்த ஹிப்பு வேணும்டி, நீ வாடி குச்சி கொடிச்சு வைக்கிறான். கடிப்பீங்களா? ஆமாம், குச்சி. மூடாதடி, இதெல்லாம் முள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேரெல்லாம் ஃபிட் பண்ணுறாரு. என்ன வேணும்? எங்கள் கை வைக்கணுமா? கை மட்டும் இல்லடி, எல்லாமே அங்கே வைக்கணும், எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரைவேட் பார்ட்டை பாயிண்ட் பண்ணுறாரு. சி ஓய் முடிச்சிருக்காடி. தெரியல. இங்கே வாடி. அண்ணன் வந்தா கொண்டுடும். அடக்காண்டி சும்மா தானே பொத்திடுவோம். நீ தானே மூட ஏற்றி விட்ட. நான் வந்தேன்னா புடியே வேறடி. ஓகேவா? நான் வரமாட்டேன், அம்மா சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு உங்கள் கிட்ட வராரு. அப்படியே வந்துட்டு டோரை சாத்திடுறாரு. இப்போ எதுக்கிட்ட அவரை சாத்தினீங்க? திறந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த டோர்லேயே சாஞ்சிருக்காரு. ஸோ ஜேகே மேலே சாஞ்சிட்டே டோரை திறக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லடி, இது மேலேயும் மடி மூட ஒரு மனுஷனை. தள்ளுங்க, நான் டோரை திறக்கணும் அப்படின்னு சொல்லணும். உங்கள் ஹிப்பை பிடிச்சிடுறாரு. நடி சவுண்டு இது, விடுங்க. காட்டி காட்டி தானே மூடவில்லை, இது காட்டி தானே மூடவில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷ் பண்ணுறாரு. வலிக்குது நிஷி, எனக்கு வலிக்குதுடி. என்ன? ஐயோ நெக்க கூட. வேணுங்க. என்னடி பாரு. ஐயோ தள்ளுங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான், போங்க. போகலாம் மனசே இல்லை. கொஞ்ச நேரம் டி. என்ன கொஞ்ச நேரம்? என்னடி அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சிட்டிங்க. நிஷி வேணாண்டி. வேணாமா? ஓகே, அப்புறம் எடுத்துட்டா. எடுக்காத, பண்ணு.
இல்லை வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொல்லுங்க. ஏய் பண்ணுடி, என்னடி? நான் பண்ணல, பண்ண. அச்சோ, அண்ணன் சவுண்டு, நீங்கள் வெளியே போங்க. மேலே அமுக்குனதே இல்லடி, இன்னைக்கே கை துடிச்சிச்சு, ரொம்ப அட்ராக்டாக இருக்குடி, ஒரு வாட்டி அமுக்கிறேன்னு. அண்ணன் வந்தால் அவ்வளோதான், போங்க. ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை வைக்கிறாரு. ஜேகே நிஷி நிஷி. ஸோ நீங்களும் ஜேகே கை மேலே கை வச்சுட்டு ஜேகே என்னடி நான் மூடாவதா? ஜேகே நிஷி ஜேகே ஜேகே சொல்லும் போது என்னமோ பண்ணுதுடி. எங்கடி வச்சா இருக்கான்னு சொன்ன, காணோம். தெரியலையே, அண்ணன் இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ ஜேகே அப்படி செம ஹைப்பாகி உங்கள் நெக்கிட்ட அது கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகே போதும், அண்ணன் அண்ணன் ஜேகே அண்ணன், ஜேகே போதுங்க, தள்ளுங்க. கொஞ்ச நேரம்டி. ஜோ அண்ணங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போங்க, நம்ம நாளைக்கு எப்பயாச்சும் பார்த்துக்கலாம். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெடுத்து அவர் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு லவ் பண்ணுறியாடி? லவ் பண்ணுறதானே? என்னங்க சொல்லுடி, லவ் பண்ணுறதானே? ரிஷி சொல்லுடி. ஆமாம், லவ் பண்ணுறேன். உண்மையா வாடி? எங்கடி, எங்கே அந்த மயிரை காணோம்? அச்சோ அண்ணி இப்போ தான் வந்தாங்க, எங்கே காணோம்? அச்சோ போங்க. அச்சோ ஜேகே போங்க, அண்ணன் நிற்கிது போல், நீங்கள் போங்க. ஸோ ஜேகே அப்போ டோரை தொடுத்துட்டு வெளியே வராரு. இங்கே போயிட்டாட்டி அந்த மயிறு. என்னங்க இந்த இருக்காங்க? டேய் மயிறு, இங்கே உட்காரண்டி தானே, இங்கே போனேன். இல்லை மச்சான், இம்பார்ட்டண்டான காலு நான் பேச போனேன். டேய் மச்சான், எங்கே போயிட்டு வந்த? ஏன்டா? என்னங்க உள்ள வேலருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி போடி நீ. என்னடா ஏன்டா ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? புஷ்டிகத்தோடா மயிறு, எங்கே போயிட்டு வந்த? ஐயோ இங்கே மச்சான், இங்கேடா பத்தியா தெரியுது. அது ஒன்றும் இல்லாமாம்மா, சும்மா அது. பார்த்துட்டேன். எங்கே போய் விட்டு வந்தியோ யாருக்கு தெரியும். அப்படிலாம் இல்லைடா, சரிவா, டைம் வச்சு கிளம்புவோம். ஆமாடா, இனி 2 ஒர்க்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போய் ஒன்று முடிச்சுட்டு வந்தா நெக்ஸ்ட்டு முடிய ஈஸியாக இருக்கும். சரிவாவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் போல் ஆகுது. சுகா செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. மயிறு, என்னடா இவ்வளோ குடிச்சிருக்க? டேய் அச்சான் எனக்கு வாய் எங்கே இருக்குன்னே தெரில, அது கண்டுபிடிச்சா இந்த இது வச்சான். ஐயோ சி, யாரும் அவனுக்கு இவ்வளோ ஊற்றி கொடுத்தா? டேய் ஜிமினா, நான் இல்லை மாவே, நானே லைட்டாக தான் அடித்தேன். அப்படி எப்படி நான் அவனுக்கு ஹெவியாக ஊற்றி கொடுப்பேன்? இவனும் மாதிரி வளர்றானே. உட்கார வச்சுட்டு நீ உட்கார முடியுதா என்னால்? மறுபடி அடிக்கிற பார்த்தியா வச்சான், காண்டாயிரம் போதும் நிப்பாட்டு. படம் மயிறு, நீயே நான் தான் ஹாப்பியாக இருக்கேன். ஜிமினே வா, என்னை வீட்டில் விட்டு வந்துடுவோம். ஐயா அப்புறம் நிலாவுக்கு யார் பதில் சொல்கிறது? நிலா வீட்டுக்கு போகிறேன்ப்பா. சி டெய் நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபசிக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஜெகினா சொல்லுங்க. ஃபசி எங்கம்மா இருக்க? வீட்டிலையா இருக்க? ஆமாண்ணா. இந்த மயிறு செம்மையாக குடிச்சிட்டு மட்டும் ஆகிட்டாமா. அச்சோ, நான் அம்மா வீட்டில் இருக்கேண்ணா. வீட்டில் இல்லையா? இல்லைண்ணா, நிஷி மட்டும்தான் இருக்கா. நீங்கள் போங்க, நான் நிஷிக்கிட்ட சொல்கிறேன். நிஷி மட்டும்தான் இருக்கா? ஆமாம், யாருமே இல்லை. சரிம்மா, நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. ஃபசி கால் பண்ணுது. ஹலோ சொல்லு ஃபசி. நிஷி
இப்போ ஜேகே என்னை வந்துட்டு சுகாவை கூட்டிகிட்டு வரும். சுகா வேற ரொம்ப குடிச்சிருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கோ என்ன. யார் வரா? ஜேகே என்ன? ஓ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சுட்டு, அச்சோ அவர் வராரா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாரி உடுத்தணும், அதுவும் டிரான்ஸ்பெட்டாக பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிற மாதிரி எடுத்துரும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு லைட் பிங்க்கில் வந்துட்டு saree எடுத்துட்டு அப்படியே எல்லாம் ரிவேல் ஆகுற மாதிரியே கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு சுகாவை தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு வராரு. மச்சான் மச்சான், இந்த பில்டிங்கை முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கேடா. யார் பில்டிங் மச்சான் இது? எல்லாம் பாரு மச்சான், கண்டுபிடிச்சிருவேன். தெரியல மச்சான், ரொம்ப பழகப்பட்ட மாதிரியே இருக்கு. பில்டிங்கா மச்சான்? மயிராடா? டேய் மயிரே, குச்ச விடியில் எது நம்ம வீடுன்னு கூட வாடாம இருந்துச்சு. மூட்டு வா மச்சான், டென்ஷன் ஆகாமல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த டோரை திறந்துட்டு நிற்கிறீங்க, அவ்வளோ அழகாக அடிக்கிறீங்க. ஸோ ஜேகே பார்க்குறாரு அப்படியே. யார்? என்ன வேணும்? ஐயோ, உங்கள் அண்ணனை விட வந்திருக்கோம் மேடம், எல்லாம் வரலாமா? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ ஜேகேயும் கூப்பிட்டு போய் உங்கள் அண்ணனை அப்படியே படுக்க வச்சுட்டு டோரை சேர்த்துட்டு வெளியே வராரு. ஸோ நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. ஓய், நான் வருவேன்னு தெரிஞ்சு தானே சாரியை கட்டு வந்து சில்லுக்கு மாறி நிற்கிற? அப்படிலாம் இல்லையே ஜேகே, நான் சும்மா என் இஷ்டத்துக்கு சாரி கட்டுவேன், நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? ஐயோ, என் சில்லுக்கை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் ஹிப்பை பிடிக்கிறாரு. ஜேகே விடுங்க. நடிக்காதடி, நடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிப்லேயே கிள்றாரு. வலிக்குது, சீரியஸாக வலிக்குது. அப்படியா? மாமாவும் வலிக்குது. மாமாவுக்கு என்னை பார்த்தோன்னே வலிக்குது, எல்லாமே வலிக்குது, எல்லாம் தூக்குது. தெரியுமே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் saree மட்டும் கழட்டிட்டு அப்படி நிற்கிறீங்க ப்ளவுஸோட. ஐயோ, என் சில்லுக்குடி நீ என்னடி இது? ஹிப்பில் செயின்லாம் போட்டு எல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் எல்லாம் போட்டிருக்கேன். நான் பார்க்குறதுக்கு எல்லாம் போட வேணாம், எல்லாம் கலெக்ட்ரி போதும். அப்படியா? கலட்டவா? கலெக்ட்ரி நீங்களே கழட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து இப்போ ப்ளவுஸ் பட்டன் ஒன்று ஒன்றா கலட்டுறாரு. கழட்டிட்டு நீங்கள் ஒரு பிளாக் கலர் இன்னர் போட்டிருக்கீங்க. என்னடி ஒவ்வொன்றா கழட்ட சைஸு பெருசாகிட்டே இருக்குது. அச்சோ போங்க. அப்படியே உங்களை சோபாவில் உட்கார வச்சுட்டு ஜேகே உங்கள் இன்னரே ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே லிப் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. ஜேகே வேண்டாம், போதுங்க. ஸோ ஜேகே அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அவர் எந்திரிச்சிட்டு, நான் வாய் வச்சேன்ல, இப்போ நீ வாய் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிப் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஐயோ, நடி பெருசாக இருக்குன்னு பயப்படுறியா? அச்சோச்சி போங்க. ஏய் வைடி, இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை ஃபுல்லாக பிடிச்சிடுறாரு. பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மவுத்து வைக்கிறீங்க. ஐயோ ஓ சி ஓ எல்லாம் உண்டு போடி, எண்டு வரையும் உண்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு மூன் பண்ணிட்டே ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கிறாரு. ஃபாஸ்டாடி ஒல்லுகா வாய் வைடி. பரவாயில்லடி, நல்லா வைக்கிறேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் முடியுது. ஸோ அப்படியே ஜேகே ஒரு ஷேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ ஜேகே ஆப்ஸே நீங்கள் தொட்டு பார்த்துட்டே இருக்கீங்க.
என்னடி பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? சரி கழட்டு. எதுங்க? நடிக்காதடி, எனக்கு தெரியாதுல்ல. நான் கழட்டுனா அது கிழிஞ்சிரும். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இன்னரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகே உட்காராரு. ஸோ அப்படியே நீங்கள் அவர் மேலே உட்காந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னங்க வலிக்குதுங்க. ஏய், அப்படிதானே வலிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். போ கரெக்டாயிரும். என்னங்க ரொம்ப வலிக்குதுங்க. கத்தோதடி, ஏண்டி இப்படி கத்துற? ஒன்று எந்திரிச்சிரும் போல. மெதுவா என்னால் முடியல, வலிக்குது. என்னடி வலிக்குதுன்னு இரு, இப்போதானே போயிருக்க. இருடி. வலிக்குது. இன்னும் நல்லா கத்துடி. ஆரிச்சு நல்லா கத்த, இன்னும் நல்லா கத்து. ஜெகேன்னு கத்துடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் பிடிக்கிறாரு. ஸோ அப்படியே மேக் அவுட் பண்ணிகிட்டே உங்கள் நெக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது. என்னங்க? லவ் யூங்க. ஸோ அப்படியே சேமாக 2 பேரும் நின்று பாத் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பாத் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வரீங்க. ஐயோ, பாத்தே பண்ணியாச்சு, மறுபடியும் கிஸ் பண்ணாதீங்க, போங்க. போகணுமா? போகணுமாடி? போகணும். ஆமாம் போகணும். ஐயோ, ரூமில் இருந்தால் நீங்கள் மாட்டி பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, வெளியே வாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. ஜேகே அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பசி அப்படியே கையில் திங்ஸ் கொண்டு வந்துருப்பா, அதை அப்படியே கீழே போட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. பசி. ஐயோ, பார்த்துட்டாரா? என்ன நிஷி பண்ணுற? எங்கடி அண்ணன்? பசி, அது ஒன்றும் இல்லை பசிமா. சி, தொடாத. அண்ணன் எங்க? பசி, நான் சொல்கிறத கேளு பசி. நேரு பசி, நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம். அதான் கிஸ்லாம். இதில் என்ன இருக்கு? நான் அவளை லவ் பண்ணுறதானே. இப்போ கிஸ் அடிப்பேன், என்னென்னா பண்ணுவேன். இதில் என்ன குத்த பிடிச்சா நான் என்ன பண்ணுறது? என்னங்க சும்மா இரு. இரு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் என்ன லவ் பண்ணுறான். இதில் உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. நான் உன்கிட்ட ஒன்றுமே சொல்லேன்னா, உன்னை நம்பி தானே அவர் வீட்டுக்குள்ளே சேர்த்தாரு. அவருக்கு எப்படி துரோகம் பண்ணுற? நான் என்னடி துரோகம் பண்ணேன்? இல்லை எனக்கு புரியல. என்னங்க? நீ பொத்தி நில்லுன்னு. நானும் அவளை லவ் பண்ணுறேங்கிறோம்ல. நான் மட்டும் லவ் பண்ணி அவளை ஏமாத்தினா நீ சொல்லலாம். நானும் அவளை சேர்ந்து தான் லவ் பண்ணுறோம். கேள வாங்கிட்ட. ஆனால் அவருக்கு நல்லா பண்ணிட்டேண்ணா. உன்னை நம்புறாருல, நீ ஃப்ரெண்டு. அவருக்கு நீ என்ன பண்ணாலும் நல்லதாக இருக்குன்னு நல்லா பண்ணிட்ட. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு பசி உங்களை கண்டுக்காமல் உள்ளே போயிடுறா. ஸோ நீங்களும் பசின்னு பின்னாடி போகிறீங்க. ஸோ ஜேகே கடுப்பாயிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பசி, நான் சொல்கிறத கேளு பசி. கேட்பியா மாட்டியா? என்னடி கேட்கணும்? அவர் என்ன நிலைமையில் இருக்காரு பாத்தியில? குடிச்சிட்டு ஒன்றுமே தெரியாது அவருக்கு தெரியாதுனால நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உன்னை எவ்வளோ நம்புறாரு தெரியுமா அந்த மனுஷன்? வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி மாதிரி வருமானு அப்படி சொல்கிறாருடி அவர் வீட்டிலையே நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுறீல? சி, நீலாம் அவர் தங்கச்சியா? உனக்கெல்லாம் அந்த யோகிதமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. என்ன வச்சான், காலைல ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாடான்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன?
பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாமா, எல்லாம் நல்ல நியூஸ் தான். அப்படியா? ஓடே, அப்போ ஜிமினா ட்ரீட்டு கேட்டுடுறா. அதானே சும்மாவே ட்ரீட் வைப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் நீ பங்கமாக வைக்கணும். வச்சுட்டா போச்சு மச்சான், உங்களை வைக்காமலா? சரி சரி, வச்சுட்டு மேட்ரு என்ன சொல்லு மச்சான். இல்லைடா, டிஷிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறானா, நல்ல சேலரி, ஒழுக்கமான பையன். அப்படியே நிஷி செட் ஆவான்டா. அதனால் நிஷி பேசி முடிச்சிடலான்னு. ஸோ அப்படியே ஜேகே ஃபேஸ் மாறுது. என்ன மாமா பேசுகிற? என்னடா, நல்ல விஷயம் தானேடா. நிஷிக்கு ஒரு நல்ல வழியை நடந்தால் நல்லது தானே. அதெல்லாம் ரைட்டு தான். நானும் வாங்கிட்ட ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன் மச்சான். என்னடா மச்சான்? தெரியும் இந்த விஷயத்தை கேட்டால் கடுப்பாவ, இதெல்லாம் கிழிப்ப, எல்லாம் தெரியும். நான் சொல்கிறேன், பொறுமையாக கேட்டு அப்புறம் பேசிட்டேனே. என்ன விஷயம் மாமா? என்னடா ஜேகே, என்ன விஷயம்டா? ஒன்றும் இல்லை, சொல்லணும்னு நினச்சேன் மச்சான், சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு மாதிரி உருத்தவும் செஞ்சிச்சு, மச்சான்ட்ட மறைகிறோமே தப்பாச்சு அப்படின்னு மாதிரி. நானும் சொல்லணும்னு எவ்வளோ நினச்சேன். அப்புறம் வேலை விஷயமா கொஞ்சம் மறந்துட்டேன் மச்சான். மச்சான் உனக்கே தெரியும், எனக்கு சின்ன வயசில் அம்மா அப்பாலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு துணையாக நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான் மச்சான். ஏன் மச்சான் அப்படிலாம் பேசுகிற? அதான் மச்சான், நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நீ கண்டிப்பாக டென்ஷன் ஆவ மச்சான். சரிடா, எனக்கு நிஷியை பிடிச்சிருக்கு மச்சான். லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன். அவள் என்னை நல்லா பார்த்துப்பா. என் அம்மா இல்லை, அம்மா மாதிரி பார்த்துப்பா அப்படின்னு நினச்சி தான் மச்சான் அவன் தங்கச்சியை லவ் பண்ணேன். அதான் மச்சான், அவளும் லவ் பண்ணுறான்ன. அதான் நீ எவனுக்கோ நம்பி உன் தங்கச்சியை கொடுக்குற விட என்னை நம்பி கூட எல்லாம் பார்த்துப்போ மச்சான். உனக்கே தெரியும் 2 பாக்ஸ் ட்ரக் அடித்தா எவ்வளோ கிடைக்குதுன்னு. நான் எல்லாம் பார்த்துப்போம் மச்சான். எனக்கு சொல்லலாம் தெரியாது மச்சான், நான் பார்த்துக்க வச்சே நீ புரிஞ்சுப்ப. சொன்ன மாதிரி நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிட்டானே அப்படின்னு. மச்சான் என்னை நம்பி விட்றா. மச்சான் என்ன பேசுகிறான் இவன் ஜிமினா? எனக்கு புரியலையே. தண்ணின்னே அடிச்சிருக்கானா? உண்மையதான் மச்சான் பேசுகிறான். நேற்று எல்லாம் என்கிட்ட சொன்னான். எல்லாம் பார்த்துப்போம் மச்சான், நம்ம ஜெயடா, நம்பி குடுறா. தள்ளுறா மச்சான். சிவா, எனக்கு கொடுக்க மாட்டியா அவன் தங்கச்சிய? நாளாக கட்டிக்க கூடாதா? புரியல. அவளை என்னை மட்டும்தான்டா லவ் பண்ணுறா. நிஷி ஒன்று லவ் பண்ணுறாளா? ஆமாம் மச்சான், நிஷி என்னை லவ் பண்ணுது. கேலாம் கூப்பிட்டு சுகா நிஷின்னு கத்துறோம். ஸோ அப்படி பில்டிங்கில் உள்ள எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் வரீங்க. ஸோ ஜேகே முன்னாடி நிற்கிறாரு. அண்ணா இங்கே வா. என்னண்ணா? நீ ஜேகே லவ் பண்ணுறியா? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்கிறது? இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா அண்ணா ஜேகேயை கொண்டுருமோ? வேண்டாம், ஜேகே உயிரோடு இருக்கணும். அண்ணா நீ ஜேகே லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். இல்லைண்ணா. என்ன? இல்லை, நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான், மனசே உடஞ்சிருச்சு. மச்சான் அது பயந்துட்டு பொய் சொல்லுது மச்சான். அது லவ் பண்ணுதுடா. நீ மிரட்டுவியோ இல்லை திட்டுவியோன்னு பயந்து பொய் சொல்லுது மச்சான். நான் கேட்குறேன் பாரு. ரிஷிமா லவ் பண்ணுறதானே என்ன நீ? இங்கே பாரு ரிஷி. மச்சான் கையை பிடிக்கிற வேலை வச்சுக்காத மச்சான். இல்லை மச்சான், நிஷா என்னை லவ் பண்ணுதுடா. அது சொன்னால் நீ எங்கே திட்டியோன்னு பயந்துட்டேன் நிற்கிது மச்சான், வேற ஒன்றும் இல்லை மச்சான். இப்போ நான் கேட்குறேன் பாரு. நிஷி பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. நீ உண்மையை சொல்கிறீ, நீ லவ் பண்ணுறதானே? உண்மையை சொல்லு நிஷி, யாருக்கும் பயப்படாத நிஷி. நான் ஏன் யாருக்கும் பயப்படணும்? நான் உங்களை லவ் பண்ணல.
மச்சான் என்னடா இது? ஜெய் இரு நானா? நிஷி யாருக்கும் பயப்படாதம்மா, நீ உண்மையை பேசு. யாருக்கும் பயப்படாத, யாரும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுக்கு ஜிமின் என்ன பயப்படணும்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு இவரை பிடிக்கலைண்ணா. கேட்டியில ஜெயே, அவளுக்கு உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் ஏன்டா அவளை டார்ச்சர் பண்ணுற? எனக்கு தெரியாத விஷயம் பற்றி இன்னொரு வாட்டி இந்த வேலைலாம் வச்சுக்காத மச்சான். அது பிடிக்கலன்றுச்சு, அதோட விட்டுரு. மச்சான் உனக்கு தெரியாது மச்சான், அது பயப்படுது மச்சான். ரிஷி பயப்படாதடி, யாருக்கும் பயப்படாதடி. உண்மையை சொல்றி, உண்மையை பேசுடி. லவ் பண்ணுறதானே ரிஷி, போய் சொல்லாதடி. கண்ணை பார்த்து சொல்லு, லவ் பண்ணலன்னு சொல்லுடி. கண்ணை பார்த்து சொல்லு மச்சான். மச்சான் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசிக்கிறேன் மச்சான் நான். அதோட பிடிக்கலங்கிறாடா மச்சான். அறைய வைக்காத சொல்லிட்டா கேளு மச்சான். இன்னும் வரைக்கும் மச்சான் ஜிமினா உன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அதை கட்சி தின்ற மாட்டேன்டா. 5 நிமிஷம் நான் பேசுகிறேன் மச்சான், புரிஞ்சுக்கோடா. அவனுக்கு புரியாது மச்சான், அவன் லவ் பண்ணுறா மச்சான். என்ன 5 நிமிஷம்டா, அவன் காலை வேணா பிடிக்கிறேன் மச்சான். 5 நிமிஷம் மச்சான். அவன் பிடிக்கலங்கிறா, அப்புறம் என்னடா மயிடுலே? சிவா அதான் கேட்குறான்ல மச்சான், ஒரு 5 நிமிஷம்டா எனக்கு ஆச்சியாவது கொடு மச்சான், ப்ளீஸ் மச்சான். ஜிமினா பிடிக்கலங்கிறாடா. 5 நிமிஷம் கொடு மச்சான், எல்லாம் உனக்கு அப்புறம் புரியும்டா. வா சிவா வாடா. மச்சான் விடு மச்சான், அதெல்லாம் ஆண்டி வாடா, காலில் விழுற மச்சான். மச்சான் காலில். என்னடா ஜிமினா, அப்போ வா மச்சான், ப்ளீஸ் மச்சான். இது மேலே எப்படி எஞ்சினது தெரிலடா. அவன் அழுகுறான்டா மச்சான். 5 நிமிஷம் வாடா, உனாடி வரேன்டா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஃபஸ்ஸியாக அவங்கள வியர்டாக பார்க்குறா. ஸோ ஜேகே அப்படியே ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, லவ் பண்ணலையாடி நீ? ரிஷி ஆண்டி போய் சொல்கிற, உங்களே எல்லாம் முடிஞ்சு தெரியும்ல. லவ் பண்ணுறத ஆண்டி சொன்னேன், பின்னாடி லவ் பண்ணலங்கிற. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் உங்களை லவ் பண்ணல, அவ்வளோதான். நான் உங்களை லவ் பண்ணலங்க. உங்கள் கண்ணை பார்த்து என்னால் நோ சொல்ல முடியல. வேண்டாம், நீங்கள் போயிருங்க. யாருக்கிடி பயப்படுற? அண்ணனுக்கு பயப்படுறியா? அதெல்லாம் மேட்ரே இல்லடி, நான் பார்த்துக்கிறேன்டி. லவ் பண்ண இல்லடி, அப்புறம் ஏண்டி போய் சொல்கிற? கண்ணை பார்த்து சொல்லு ரிஷிமா, கண்ணை பார்த்து சொல்லு நான் லவ் பண்ணலன்னு. ஏன் அப்போ என் கண்ணை பார்க்க மாட்டேற? இல்லை நீ என்ன லவ் பண்ணுற, ரெடியாதடி. லவ் பண்ணுறதானே, அப்புறம் எதுக்கடி ஆசையாக அழுத்து விட்டேன் மனசில். நான் அவளை லவ் பண்ணுறேன்னு யாருமே இல்லைடி எனக்கு. இப்போது நீ மட்டும்தான் எல்லாம் நினச்சி வந்தா லவ் பண்ணலங்கிற. நிஷி அப்போல்லாம் என்னால் உன்னை விட முடியாது நிஷி, எனக்கு யாருமே இல்லை நிஷி, நீ மட்டும் தாண்டி எல்லாம். நீனும் இப்படி சொன்னால் நான் எங்கடி போவேன்? நான் செத்து தாண்டி போகணும். ஜேக்கி புரிஞ்சுக்கோங்க ஜேக்கி. நான் காலில் விழுந்தா என்ன ஏற்றுப்பியா? காலில் விழுவிட்டாடி ஜேக்கி, ஏற்றுவாடி. நான் விட்டுறாதடி நிஷி, நான் செத்துருவேன்டி. எனக்கு யாருமே இல்லை நிஷி, நீ மட்டும்தான். கூட தான் எல்லாம் யோசிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சுடி. இதுக்கப்புறம் என்னால் விட்டு போனால் உயிரோடையே இருக்க முடியாது நிஷி. ஜேக்கே காலை விடுங்க ஜேக்கே. அப்போ என்ன ஏதுங்க நிஷி? நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. நான் ஒத்துக்கிறேன், நான் எந்திரிச்சிடறேன், நான் அண்ணெல்லாம் எதுவுமே பண்ணலடி சொல்லு. உண்மையை சொல்றி. ஏன்டி நடிக்காதடி, சொன்னேன்லடி விட்டு போக மாட்டேன்னு. அதெல்லாம் போயாடி, அவ்வளோதானாடி உழவு, இதானா உழவு? சொல்லு ரிஷி, நான் விட்டு போகல, நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றி. ஏன்டி ஏதோ வார்த்தை வாயிலேருந்து வர மாட்டேது? அன்னைக்கு வந்துச்சுல, அன்னைக்கு அப்படிலாம் இருக்கும்போது அந்த வார்த்தை இப்போ ஏடி வர மாட்டேங்குது. அதுக்கு தான் என் கூட பழகடியாடி, அதுக்கு தான் பழகடியா? ஜேக்கி வேணா ஜேக்கி. என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன் சொல்றி, பார்த்து சொல்றி. ரிஷி ஆசையாக நினச்சிட்டு என்னென்னமோ நினச்சேன்டி, ஒன்றுமே இல்லையாடி எனக்கு. நீ எதுவுமே இல்லையாடி, என்னை விட்டு போறியாடி?
மறுபடியும் என்ன அனாதையா இருக்கிறியாடி? நீ எனக்கு இல்லையாடி? ரிஷி மூஞ்ச பாருடி, பார்க்க மாட்டியாடி? இதாடி வந்தா உனக்கு இல்லாமே, இது மட்டும்தான் உனக்கு இல்லாமா? ஸோ அப்படியே ஜேக்கி உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் இழுக்கிறாரு. ரிஷி என் மூஞ்ச பார்த்து ஒரு தடவை பிடிக்கலன்னு சொல்லி நான் போயிடுறேன். நீ போய் சொல்கிறேடி, நல்லா தெரியுதுடி, என்னை பிடிக்கலடா, என் மூஞ்ச பார்த்து சொல்லுவேடி, நீ என்னை பிடிச்சிருக்குதாடா ரிஷிமா, என்னை விட்டு போடடா, இருக்கவே மாட்டேன்டி. ரிஷி 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 ஒரு வாட்டி பாரு ரிஷி ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் பிடிக்கிறாரு. ஏய் அவன் என்ன பண்ணுறான்? ஏய் மச்சான் நான் சொல்கிறது ஜிமினா அவ்வளோதான் மச்சான் உனக்கு. அதுக்குன்னு அவன் என்னென்னமோ பண்ணுவான் தயச்சி, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பிடிச்சி இழுத்து சுகா கன்னத்திலே வைக்கிறாரு. மச்சான் இன்னும் வரைய ஃப்ரெண்டு தான் மச்சான், பார்க்குறேன் லிமிட் தாண்டியோ மச்சான். மச்சான் தயச்சி என்ன லவ் பண்ணுதுடா, அது பொய் சொல்லுது மச்சான். அவன் பண்ணல மச்சான், அவன் பண்ண மாட்டாடா. என் மூஞ்சை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன் மச்சான். என் கண்ணை பார்த்து சொல்லு மச்சான். என்ன கண்ணை பார்த்து சொல்லுனா நான் அதை சொல்கிறேன், இல்லை பிடிக்கலன்னு என்னை விட்டு போக மாட்டீங்களா? இங்கேருந்து ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க? மேலும் மேலும் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? என் லைஃப்பை விட்டு போய் தொலைகளை சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜேகே அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு இன்னும் அழுகையாக வருது. சொல்லிட்டால கிளம்பு அப்படின்னு சுகா தள்ளி விடுறாரு. மச்சான் அவன் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லிடுச்சான், அவனும் போகிறேன்னு சொல்லிட்டான். இந்த தள்ளி விடுற வேலைலாம் வச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் அவன் மச்சான், எனக்கு தெரியும், அவனை கூப்பிட்டு போவேன். எவ்வளோ வருஷம் பழகினா உனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு தங்கச்சி அவனுக்கு அவளடா. என் தங்கச்சி அவனை பிடிக்கல. மயிரே எனக்கு தெரியும் எல்லாம் என்னென்ன நினச்சின்னு சொன்னால் அவன் தங்கச்சிக்கு தான் அசிங்கம். பெரிய மயிறு மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்ற என்ன? எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஜிமினே நீ எதுக்கு எகிர்ற? டேங்கு ஆனால் அவன்கிட்ட பேசவே இல்லை. பின்ன அவனை பிடிச்சி தள்ளினா நான் பொத்திட்டு நிற்பேனா? நீங்கள் வேணால் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம்டா, என்னால் மறக்க முடியாது. ஒருத்தன் அவன் இவ்வளோ நிலைமையில் நிற்கிறான், அழுகுறான், கெஞ்சுறான், அப்போ தெரில, இப்போ வந்து நொட்டுது என்ன? அது தனி ஃபசி வேணும் கேட்டப்பெல்லாம் இவன் தானே வந்து நிட்டான். அந்த நன்றியை மறந்துட்டுலாம் பேசுகிற மச்சான். நிஷி அவன் கிடக்காடா ஒரு ஐட்டம் மச்சான். நிஷியை பற்றி நான் பேசுகிற மச்சான். ஜிமினா அவ்வளோதான் அவனுக்கு லிமிட்டு. ஒத்தா ஒய் தேங்க்ஸ் அவனுங்க அவளை போ. நிஷி நானெல்லாம் பண்ணிட்டு அவனை விட்டு போறில்ல, பார்த்துக்கிறேன்டி, ஒரு நாள் உனக்கு இருக்கு. கண்டிப்பாக அவன் தங்கச்சி ஜெயக்கே முன்னாடி வந்து நிற்பா. இப்போ என்னென்ன அசியமாக கிளிகிற மட்டும் பாரு மச்சான். வா மச்சான், உனக்கு இவர்லாம் என்னடா எவ்வளோ பேர் கிடைப்பா மச்சான். வா மச்சான். மச்சான் நிஷி மட்டும்தான்டா வேணும். வேணாம் மச்சான், வேணாண்டா அடக்க அப்படின்னு உன்னை சுகா அடிக்க போகிறாரு. டேயாங் போய் பிடிக்கிறாரு. நான் அடிச்சிருவியா? வாடா வா அடி வா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் மச்சான், பாடம் போ. என்ன நிஷிலாம் வேணாம், இந்த பிள்ளை வேணாம், இந்த பிள்ளை நான் பிடிக்கலன்ட்டுருச்சு, வேணாம் மச்சான். அந்த பிள்ளை மேலே உண்மையான ஃபீலிங்லாம் வைக்கலடா மச்சான், நீ மறந்துடு மச்சான் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்போ செம்ம ரெய்டியாக இருக்குது. ஜேகே செம்மையாக அழுகுறான். அவன் பேக்கெட்லேருந்து கன்லாம் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த சைடு நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. ஸோ ஃபசி வந்து அப்படியே ரூம்பை லாக் பண்ணிடுறா. ஃபசி மனுஷி அடி நீ சி, அவன் கூட எப்படிலாம் இருந்துட்டு இப்போ அவனை பாவம் கதிர விடுற. ஃபசி அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீராச்சும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. பேசாதடி, நீ தான் பேச தகுதி இல்லாதவ. பாவண்டி அவர் உனக்காண்டி எப்படி கெஞ்சினாரு தெரியுமா? அவர் தான் உண்மையாக லவ் பண்ணாரா? நீ உன் சுகத்துக்காண்டி தான் லவ் பண்ணியா? இப்பெல்லாம் பேசாத ஃபசி. இப்போ சொல்றி எதுக்கு அவரை விட்டு போட? இப்போ நான் அவரை லவ் பண்ண அண்ணன் கொன்றும் ஃபசி. அவனை நான் லவ் பண்ணுறேன் சொன்னாலே கொன்றும். அப்புறம் எப்படி என் கண்டு முன்னாடியே நான் அவரை கொல்லுவேன்? சொல்லு சொல்லு ஃபசி, நான் எப்படி கொல்லுவேன்? நீ மயிறு மாதிரி பேசாதடி.
அவன் உன் அண்ணனோட உயிரடி. உன் அண்ணன் அவனுக்காண்டி என்ன வேணா பண்ணுவான். நீ லவ் பண்ணுறன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் அங்கே அவன் லைஃபே மாறி இருக்கும்டி. ஃபசி, என்ன ஃபசி சொல்கிற? உங்கள் அண்ணன் உயிரோட இருக்காண்டா, அதுக்கு காரணமே அவன் தாண்டி. எத்தனை கேஸில் ஜெயிக்கி உள்ளே போயிருக்கா தெரியுமா உங்கள் அண்ணனுக்காண்டி? எத்தனை இடத்துல செத்து பொழைச்சிருக்கா தெரியுமா? எல்லாம் பண்ணது உங்கள் அண்ணனுக்காண்டி தாண்டி. நீ உங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் அவன் லைஃபே மாறி இருக்கும். அவர் லைஃபே மாறி இருக்கும்டி. இப்போ உங்கள் அண்ணனுக்கும் அவனுக்கும் பாயாக்கி விட்டு என்னத்தை சாதிச்சடி சொல்லு. உன் அண்ணன் தான் நன்றி இல்லாமல் நடந்துக்கிறானா, நீனும் அப்படி இருக்க? சீ, நீ என்கிட்ட என் மூஞ்சிலே முழிக்காத. நான் உன் அண்ணன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நான் என் வீட்டுக்கே போகிறேன். ஃபசி, எனக்கு புரியல ஃபசி, நீ என்ன சொல்கிறேன்னு. உன் அண்ணன் உயிரோட இருக்கானா, அது ஜேகே போட்ட பிச்சை தான். அண்ணன் தங்கச்சி ரெண்டும் நன்றி கெட்டது. டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபசி உங்கள் கையை தட்டி விட்டு போகிறா. ஸோ இந்த பக்கம் சுகா அப்படியே பார்க்குறாரு ஃபசியை. ஏய், எங்கடி போகிற? என்னடா, என்ன மிரட்டுற? ஏய், என்னடி? அதான் பார்த்தேனே, நீ நன்றி கட்ட நடமான நான் இவளையெல்லாம் பார்த்தத. உனக்கு உயிர் கொடுத்தவனே நீ இப்படி பேசுறீல? ஓ, தங்கச்சிக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னியே. ஓ, தங்கச்சி என்ன பண்ணான்னு கொஞ்சமாவது கேட்டியா? அதை கேட்காம ஒரு அப்பாவையே தப்பாக நினச்சி, உனக்காண்டி என்ன வேணா செய்கிற ஒருத்தரை தப்பாக நினச்சி அசிங்கப்படுத்தி அடிச்சிருக்க. இதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாமேடா. வார்த்தை அப்படிதான் நான் பேசுவேன். என்ன நீ போட்டதும் எல்லாம் சட்டமா? அவனால தான் நீ உயிரோட இருக்கேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசினில்ல? ஹோ சுகா, நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தேன் தெரியுமா? இப்போ கூட உன்னை விட்டு போக மனசில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ உன் தங்கச்சின்னு அவ்வளோ பண்ணுறீல்ல. உன் தங்கச்சி என்ன பண்ணியிருக்காரு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன். ஜேகே ஒரு தப்பு பண்ணலடா. உன் தங்கச்சி தான் ஜேகேயோட படுத்துட்டு வந்து நிற்கிறா. என்னடி சொல்கிற? தங்கச்சிய தப்பா பேசாடி. ஓ, இப்போ கூட ஒரு தங்கச்சி நம்ப மாட்டில்ல? ஒரு தங்கச்சிட்ட போய் கேளு, அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். சுகா, ஐ லவ் யூ சுகா. ஆனா நீ பண்ணுறது தப்புடா, தப்பு சுகா நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபசி ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறா. ஸோ சுகாக்கு ஒன்றுமே புரியல. உங்களால் இருக்கவே முடியல. ஃபசி சொன்னதெல்லாம் வச்சு இன்னும் அழுக வருது. அப்போ சொல்லி இருக்கலாமே நிஷினி, நான் ஜேகே லவ் பண்ணுறேன்னு. ஏடி தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஜேகே என்ன ஆயிருப்பான்? அவன் மனசு எப்படி போயிருக்கும்? ஜேகே பார்க்கணும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேனால் உட்காரவே முடியல. செம்மையாக தண்ணி அடிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் செம்ம கோவமாக இருக்குது. அவ்வளோ லவ் பண்ண வச்சான். ஆனால் இப்போ நீ யாருன்னு தெரியாது, அவ்வளோ லவ் பண்ணவே இல்லை. நீலாம் அவனை நடிச்சிட்டு இமேஜின் பண்ணிட்டு பயிர் அப்படி இப்படின்னு உருட்டுறா. அவ்வளோதான் வச்சான் லவ்வு. என் கூட படுகிறது பற்றி தான் லவ்வாக வச்சான். நினச்சேட்டா எல்லா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டா, இவள் நல்லா இருப்பா, நல்லா பார்த்துப்பா, இப்படிலாம் நினச்சேன். சி, ஐயருவாதி பண்ணிட்டா. என் கூட படுகிறேன்னா காசு கொடுத்து படுக்க அந்த மாதிரி படுத்துட்டு போயிட்டா மச்சான் என் கூட. அதுதானே மச்சான் அவளுக்கு லவ்வு, அது மட்டும்தானா லவ்வு மச்சான். அதை பற்றி புரிஞ்சிருச்சுல, நீ விட்டுறா. அவள் வேணாம், இந்த டேஷ் உன் வாழ்க்கையில் வேணாம். நீ உன்னோட வழியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சான். இவளுக்கு ஆனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் விட முடியாது மச்சான். சுகா என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இந்த நிஷி மயர்லாம் என் வாழ்க்கையிலேருந்து செத்து போயிட்டா. ஆனால் அணிவிப்பான் மச்சான். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவன் அணிவிப்பா. என் காலை பிடிச்சி கெஞ்சுவான் மச்சான் அவன். இல்லை ஜேகே நான் உன்னை லவ் பண்ணேன்னு வைக்கிறடா இல்லையார் மட்டும் பாரு மச்சான்.
அவ்வளோ கெஞ்சிர மச்சான், காலில் விழுதுலாம் இது போயிடாதடி, இப்படியே பார்த்துட்டு போயிட்டா மச்சான் என்ன. ஏய் சவர்றா, அதான் வேணாட்டல்ல, அந்த டேஷ் இனிமே வாழ்க்கையில் வேணாம் மச்சான். என் வழியில் போக ஸ்டார்ட் பண்ணி மச்சான். அதான் மச்சான் பண்ண போகிறேன், இனி அதான் பண்ண போகிறேன். நான் சுகா கூடயே தான் இருப்பேன். அவள் பார்த்து பார்த்து ஏகணும் மச்சான், கதறணும், அழுவணும், சாவணும். நான் என்னென்னலாம் துடிச்சேன் அப்படிலாம் அவள் துடின்னு மச்சான். இந்த பாட்டில் எடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குடிக்கிறாரு. நான் சொன்னால் லவ் பண்ணுவதே ஓ பல்ஸ் எல்லாம் ஏதோ பேய் படம் பார்த்த மாதிரி மறந்துதே அப்படின்னு சொன்னால. நான் சொல்கிறேன், அதெல்லாம் பேய் படம்னா எனக்கு விட்டு படம் மச்சான், விட்டு படம் மச்சான். விட்றா, இல்லை மச்சான், இவன் எனக்கு விட்டு படம் தான்டா. எனக்கு தெரியும் மச்சான், உடம்புல என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு. பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குடிச்சிட்டு பாட்டில் போட்டு உடைக்கிறாரு. சுகா முன்னாடி ஜேகே போய் நிற்கிறான். மச்சான் நாளைக்கு ட்ரக் ஏற்றணும், 12 மணிலாம் வந்துடு என்ன ஷார்ப்பா. ஜிமின் மச்சான் சொல்லிட்டான், ஜிமி இனிமேல் நம்ம கூட சேர்ந்து பண்ண மாட்டானா, நம்ம பண்ணிக்கலாம். மச்சான் அவனை என் மேலே எதுவும் வருத்தல்லையே, அதெல்லாம் ஒன்று நம்ம இது நான் என்ன எடுத்துக்க போகிறேன். இனி நான் அந்த பிரச்சனைக்குள்ளே வர மாதிரி இல்லை மச்சான், நீ என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். சரி மச்சான், நாளைக்கு நான் வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. உங்களால் பேசவே முடியல, அழுகா வருது. ஸோ ஜேகே பார்த்துட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. ஜேகே எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு, உங்களை சுத்தமாக உங்களை அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ அது உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. மச்சான் சுகா சொல்லு மச்சான், என்னடா 12 மணி நாளே இல்லை மச்சான், நாளைக்கு ஜிபின் பர்த்டே, அதனால் இன்றையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த சர்வே அடிக்க வேணாம், நீ என்ஜாய் பண்ணுவோம். சரி மச்சான், ஜிபின்கிட்ட பேசணும் போல இருக்குடா. இதான் மச்சான் நிற்கிறான், இது நான் கூப்பிட்றேன். ஜிமினே வாடா. நான்லாம் வரல. வா மச்சான். வரலடா மச்சான், என்னை ஆண்டி வாடா மச்சான். என்னடா ஓரா பண்ணாத, வாடா. தா எல்லாம் நீ மறந்துடலாம், வெக்க கட்டவன், நான் மறக்க மாட்டேன். உன்னை யார் பேசுனா, சும்மா வர முடிச்சுவா, எனக்காண்டி வாடா. வாங்கிற கொஞ்சம் ஆராசிதை போட்டு வாடா அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. மச்சான் ஜிமினே எப்பட்றா இருக்க? இதுதான் நான் வெயிலே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். வரியா இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணுற? உட்காரு மச்சான், ரொம்ப நாள் செண்டி, ஏன்டா? இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஜேகேவை, உங்களுக்கு ரொம்ப டியர்ஸாக வருது. டெய்லி அவரை பார்த்து அழுகிறது மட்டும்தான் என்னால் முடியுது. அவர்கிட்ட போய் நான் பேசினாதான் என்னால் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஏக்கத்தோடு பார்க்குறீங்க. ஜேகே அழகாக பேசி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கும் அழகாக சிரிப்பு வருது. மிக மிக கூர்மையாய் என்னை ரசித்ததும் கண்கள்தான், மிருதுவாய் பேசியே என்னுள் வசித்ததும் வார்த்தைதான். கண்களை காணவே இமைகளை மறுப்பதா, வெந்நீர் வெண்ணிலா கண்ணீர் கண்ணிலா, நானும் பெரும் காணலா. ஜேகே கிட்ட பேசணும், இப்போவே பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசி வந்து ஜூஸ்னால் கொடுக்குறா. பசி நல்லா இருக்கியாம்மா? ஜேகேண்ணா நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியம்மா. என்ன ஆளே சேஞ்ச் ஆகிட்ட? மச்சான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மச்சான்? ஒத்தா சொல்லவே இல்லை, நீ கேட்கவே இல்லையே. வயிறு மாதிரி பேசக்கூடாது. எத்தனை மாதம்? 3 மாதம் மச்சான். இரு கில்லாடி மச்சான் நீ. ஐயோ மச்சான் போ மச்சான்.
இந்த வெக்கப்பூலாம் படாத மச்சான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் மாடியில் நின்றுட்டுருக்கீங்க அவங்க பால்கனியில். ஸோ ஜேகே அப்படியே வெளியே வந்து அவர் காரில் சாஞ்சிட்டு, மச்சான் சீக்கிரம் வா மச்சான், உள்ளே நின்று கொஞ்சிக்கிட்டே இருக்காம. ஜேகே இருறா இப்போ தாண்டா சாரை பார்த்தேன், மயிறு மாதிரி பண்ண விடாதே அங்கே, அப்புறம் சாரா கிட்ட எல்லாத்தையும் வத்தி வச்சுருவோம் பாத்துக்க. இப்போ மச்சான் ஐயோ சிங்குறானே கடவுளே, டே வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு மேலே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ ஜேகே பார்த்து நான் அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாயிட்டு, மச்சான் நீ அப்புறம் வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காரில் ஏறி போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அந்த பால்கனி கீழே உட்காந்து அழுகுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே தனியாக ஒரு பிளேஸில் உட்காந்து இந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்து அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ உங்கள் டெலிஃபோனில் இருந்து நீங்கள் ஜேகே கால் பண்ணுறீங்க. உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஸோ ஜேகே ரொம்ப நேரம் பார்த்துட்டு, ஸோ ஜேகே எப்படியோ அந்த கால் எடுத்துட்ட. ஹலோ யார்? ஹலோ ஜேகே. ஓகேடா. ஸோ இந்த ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஷார்ட்டை போடுவேணும், அதுக்கு இடையில யாரும் கேட்க மாட்டீங்களா? ஓகேடா, பாய், லவ் யூ.